எந்த ஒரு தையல் மிஷினும் தேவையில்லை, ஒன்லி சிஸ்ஸர் இருந்தா போதும். Hi KDians, your favorite KD number 1. இன்னைக்கு குட்டீஸை ரொம்பவே மிஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்துருச்சு. ஓவியா, தீப்தி, தேவ்ராஜ், அப்புறம் ரன்யா, நிறைய பேர் இப்படியே சொல்லிட்டே போகலாம். ஸோ குட்டீஸ் எல்லாம் மிஸ் பண்ற மாதிரியான வீடியோஸ் தான் இது வரைக்கும் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்பிக்கு ட்ரெஸ்ஸிங். ஓவியா கேட்ட மாதிரி பார்பிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ண போறோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது டோட்டலாக ஃப்ரீ தாங்க. ஓவியா அங்கிள், நீங்க பாபிக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி காட்டுங்க, பாபியை வந்து எனக்கு காட்டுங்க, அதை ஒரு வீடியோவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ வந்து பாபிக்கு நீங்க வந்து இருக்கிற நம்மளோட பழைய திங்ஸ், அதாவது பழைய ட்ரெஸ்ஸஸை வச்சு நம்ம இப்போ வந்து பார்பிக்கு புதுசா வந்து ட்ரெஸ் மேக் பண்ண போறோம். ஸோ பார்பிக்கு வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காட்ட போறோம். பார்பியை பாருங்க. ஸோ இந்த பார்பிக்கு தான் நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வந்து நீட்டா இருக்கணும் அப்படின்றனால அம்மாவை டார்ச்சர் பண்ணி இதுக்கு வந்து இன்னர்ஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஓல்டு சாக்ஸை வச்சு கேடி வந்து ஒரு ட்ரெஸ் வந்து பார்பிக்கு மேக் பண்ண போறான். இத நம்ம வந்துட்டு இப்படி எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கரெக்ட்டா காட்டு. இந்த சைடு நீங்க பார்த்து கவலைப்பட வேண்டாம். இத நம்ம பின்னாடி வச்சு விட்டுறலாம். இங்க நான் வெட்ட போறேன் இப்ப. தூக்காதீங்க. இது மாதிரி மினியேச்சர் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க. மினியேச்சர் இல்ல, பிக் ரேச்சர். இது மினியேச்சர் இல்ல, பிக் ரேச்சர். பிக் ரேச்சர். இந்த எக்ஸஸ் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிடணும். செமையா இருக்கே. நாங்க வந்துட்டு பேண்ட்ல எடுத்துருக்கோம் இந்த மாதிரி. இங்க கொடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் இத மாத்தி. இப்போ நான் இத வந்துட்டு இங்க கட்ட போறேன். இதுக்கு வந்து தையல் மிஷின் தேவையில்லை, பேஸ்ட் தேவையில்லை. சோ இந்த மாதிரி சாக்ஸ் இருந்தாலே போதும். சாக்ஸ் இருந்தாலே போதும். பின்னாடி கரெக்ட்டா. ஓகேவா? இப்போ நம்ம கை வெட்ட போறோம். கை கொடுங்க. இது நம்ம கை வெட்டிடுவோம். இந்த இடத்துல இப்படி பிழிச்சு எடுத்தாலே வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணணும்? இருங்க ஃபுல்லா ஏத்தாதீங்க. இங்கேயும் வெட்டணும். ஃபுல்லா ஏத்தக்கூடாதா? ஃபுல்லா ஏத்தக்கூடாது. அப்ப நமக்கு இந்த கை மாட்டுறதுக்கு இடம் கிடைக்காது. இங்க பாருங்க. இது உள்ள வந்துட்டு போடுறதுக்கு இது செம்ம கியூட்டா இருக்கு. எவ்வளவு அழகா பண்ணியாச்சு பாருங்க. எந்த ஒரு தையல் மிஷினும் தேவையில்லை, ஒன்லி சிஸ்ஸர் இருந்தா போதும். டக்கு 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 டக்குன்னு ட்ரெஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இது இது கேடியோட ஒரு பழைய பேண்ட். சோ இது வந்து டேமேஜ் ஆயிருச்சு. அதனால இப்போ இத வச்சு ஒரு லெந்த் ஃப்ராக் கேடி பண்ண ஃப்ராக் வேணுமா இல்ல இந்த மாதிரி ஆஃப் ஃப்ராக் பஃப் பஃப் வேணுமா? பஃப் வேணுமா இல்ல ஃபுல் ஃப்ராக் வேணுமா? பஃப் பஃப் வேணுமா? சோ பார்பியோட சைஸ்க்கு நான் பேண்ட் கட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க. இது நம்ம பஃப் பண்றதுனால பார்பியோட சைஸ் கொஞ்சம் லெவல் கொஞ்சம் அதிகமாவே கட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இது உள்ள வந்துட்டு ஃபிட் பண்ணிடலாம். இந்த சின்ன சைடு இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்துட்டு மேலே ஃபிட் பண்ண போறோம். அப்பதான் கரெக்டா இருக்கும். பஃப் எப்படி வைக்கணும் அப்படின்னா பழைய பேண்ட் எடுத்து கேடி ஆல்ரெடி பண்ணா அதை பார்த்துட்டு தான் இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ இது மாதிரி தான் இந்த கழுத்துல வந்து இந்த மாதிரி ரவுண்டா வர்றது, கீழே இங்க வரைக்குமே லாங்கா இருந்துச்சு.
இப்ப இது வந்து அவளாவே ஏதோ பொப் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி இது மாதிரி செஞ்சிருக்கா. இது ஒரு பழைய பேண்ட்ல அழகா வந்து பாதியை கட் பண்ணி பண்ணது. எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல? பேண்ட்னே தெரியல, Dress மாதிரி அழகா இருக்கு. ஓவியா ஓகேவா? பாபி எப்படி இருக்கு? ஓகே, இது நல்லா இருக்கா? இங்க பாருங்க, थैंक यू சொல்லுங்க எனக்கு. பாபியே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அப்பா நமக்கு அழகழகா ட்ரெஸ் பண்றாங்க. பாபிக்கு கொஞ்சம் பல்லோசா பேண்ட் மாதிரி எல்லாம் தைக்கலாம்னு சொல்லி அம்மாவை டார்ச்சர் பண்ணி அதுக்கு வந்து நாங்க வந்து பல்லோசா பேண்ட் எல்லாம் தைச்சிருக்கோம் பாருங்க. பல்லோசா பேண்ட். சோ பல்லோசா பேண்ட், அப்புறம் பல்லோசா Dress, ஒரு டாப், அப்புறம் ஒரு ஷால். ஷால். பல்லோசா பேண்ட் ஷால். ஆமா, இப்போ இத போட்டு காட்டுறோம் பாருங்க. பின்னாடி வந்துட்டு இப்படி ரெண்டா மடிச்சு தச்சிட்டு அப்புறம் உள்ள வந்துட்டு ஒரு நூலை இதுவுமே போட்டு எல்லாமே பழைய Dress தான். ஆமா. வாவ், பல்லோசா பேண்ட், பல்லோசா Dress, பல்லோசா ஷால். எப்படி முப்படடி என்னடடி இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நான் எங்கடா பண்ணேன், அம்மா பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையா இருக்குல்ல? சூப்பர். சாரி கிளாத் வேஸ்ட் ஆனது. சோ இதுல வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் வச்சிருக்கலாம். பண்றோம் பாருங்க. சரிங்களா? இதுவே சூப்பரா இருக்கா ஃபுல்லா? இப்போ இதுக்கு இடுப்பு இல்ல. கரெக்டா இங்க பாருங்க. ஒரு பழைய கிளாத் எடுத்து எப்படி அழகா ஃப்ராக் பண்ணிட்டீங்களா? அதாவது இப்ப as usual பாபி அவளோட பழைய Dress மாறிட்டா. பார்பி, உனக்கு இந்த Dress பிடிச்சிருக்கா? நிறைய Dresses இருக்கு. கேடி இனிமே வந்து ஒன்னொன்னா போட்டு பார்த்து அழகா டைம் பாஸ் பண்ணுவா. கேடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்த நம்மளோட குட்டீஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வீடியோ இப்ப நம்ம பண்ணியாச்சு. இன்னும் நிறைய கண்டென்ட் நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட விருப்பம். அதனால நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத ஓவியா மாதிரி திரும்ப 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 கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாரையுமே வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாபி மேல ஒரு ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஈஸியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஹாப்பியான vlogல நாங்க வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்ககிட்ட பாய் சொல்லிக்கிறது KD நம்பர் 1. Bye.